வணக்கம். மதியம் மசாலா கலந்த உணவை உண்டேன். வயிறு ஜீரணிக்க முடியாமல் சிரமப்பட்டு கொழவட்டம் இருந்து கருகம்புத்தூர் செல்லும் சாலையில் வலதுபுறம் உள்ள ஒரு கடைக்கு சென்று சோடா ஒன்று கேட்டேன். அங்கே ஒரு வயது முதிர்ந்த அம்மையார், அழுக்குடன் புடவை, பாராத தலை, சீவி சிங்காரிக்காத கூந்தல், முதியவர், 80 வயதை கடந்திருப்பார். பார்க்க பரிதாபமாக இருந்தது. அவர் ஒரு சமோசாவை எடுத்து 10 ரூபாய் கொடுத்தார். அதற்கு அந்த பணிப்பெண், அந்த கடையில் இருக்கிற பணிப்பெண், சமோசா எல்லாம் தொடக்கூடாது, காசு கொடுத்துட்டு வாங்குங்கள் என்றார்கள். அந்த அம்மா சொன்ன பதில் இந்திய பொருளாதாரத்தையே வீழ்த்தியது. நான் சும்மா ஒன்றும் எடுக்கவில்லை, காசு கொடுக்கின்றேன், பெற்றுக்கொள், ஏன் எப்படி செய்கிறாய் என்றார். சிரித்துக்கொண்டே அவர்கள் ஏளனமாக சென்றார்கள். நான் வேதனை அடைந்தேன். தாயை பறி கொடுத்தவருக்கும் தாய் இல்லாதவருக்கும் மட்டுமல்ல, தாயை நேசிப்பவருக்கும் இந்த நிகழ்வு ஒரு வருத்தத்தை தான் தரும். அனைவரும் ஒரு தாய், பெண்கள் அனைவரும் தாயாக கருதுங்கள். அந்த அம்மையாருக்கு பிள்ளைகள் இருக்கலாம், பேத்திகள் பேரன்கள் இருக்கலாம். நான் குழறுகிறது, பேசுவதற்கு இல்லை. காலம் கடந்த அனுபவம். இதை பார்க்கும்பொழுது வேதனையாக இருக்கிறது. அந்த பெண்ணை பெற்றோ ஒரு தாய் தான். அதை நினைவில் கொள்ளாமல் அவர்களை உதாசீனப்படுத்தி பேசியது வருத்தமாக இருக்கிறது. வேதனையுடன் ரவி. நன்றி.